ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். இப்போ என்னங்கன்னா, இங்கே நம்ம தெரிஞ்ச வீட்டு தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். மிளகாத்தரன்னு சொன்னாங்க, அவரோட தோட்டத்துக்கு வந்தோம். சரி, பச்சை பசேன்னு இருக்குது, மாலை விலைகள் அழகாக இருக்குது, அதனால் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். அந்த அண்ணா ஏதோ மயில் வருதுன்னு சொல்லிட்டு திஷ்டி பொம்மை நடுறாரு பாருங்கள். அந்த அண்ணா நெட்டுட்ருக்கிறாரு. மயில் நிறையா வருதுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தான் பார்த்தேன், நிறையா வருது. அதுக்காக அந்த அண்ணன் நெட்டுட்ருக்கிறாரு பாருங்கள். அவங்க தோட்டம் தான், அந்த அண்ணாவோட தோட்டம் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சோளம் எல்லாமே அவங்களோட தான். இந்த தென்னை மரம் கூட அந்த அண்ணாவோட தான். இதுவும் அவங்க தோட்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ தான் நான் மிளகா வாங்க வந்தேன். அவங்க தோட்டத்தில் மிளகா போட்டிருக்காங்க. 250 ரூபா சொல்கிறாரு ஒரு கிலோ. உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வர மிளகா இங்கே பாருங்கள், இங்கே தான் போட்டிருக்காங்க மிளகா. இன்னும் அந்த பக்கமும் போட்டிருக்குறாங்க. எனக்கு அது எங்கேன்னு தெரியல, வேறு பக்கம் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. இப்போதைக்கு இங்கே இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் பாருங்கள், எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு அந்த அண்ணன் சொன்னார். எவ்வளோ பச்சை பச்சையாக அழகாக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தென்னை மர சந்தில் தெரியுதுங்களா, கொல்லிமலை. இங்கே பாருங்கள், கொல்லிமலை வியூ தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இதான் அந்த பக்கத்து தோட்டத்தில் 2 மயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஜூன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். அங்கே ஒன்று நிற்கிது, இதான் இங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மயில் வருதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த அண்ணா பொம்மை நட்டுட்ருக்கிறாரு. இங்கே பாருங்கள், நெட்டுட்டாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இந்த மாதிரி நெட்டுட்டா மயில் வராதுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்காக தான் அந்த அண்ணன் நெட்டுருக்கிறாரு பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க, நல்லாயிருக்கு பார்க்கவே, பச்சை பசேன்னு. மழை வேறு இந்த வாரத்தில் ஒரு 2-3 நாளாக மழை வந்ததுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூரியன் வெளிச்சம் செம்மையாக இருக்குது. இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், வாவ், கண்குள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. நீங்களும் பாருங்கள், நான் பார்க்குற இன்பத்தை. செம்மையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தென்னை மர சந்தில் அப்படியே ஒரு வானத்தில் பூ பூத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பாருங்களேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் செம்மையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரியெல்லாம் பச்சை பசேன்னு புல்வெளிகள், தென்னந்தோப்பு, சூரியன் பாருங்கள், வெளிச்சம் எவ்வளோ அழகாக செமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.